அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நானும் தாவேகாவை பத்தி பேச வேணாம் அப்படின்னு பார்த்தாலும் தாவேகாவோட அமைச்சர்களும் கட்சிக்காரங்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் நம்மள விடமாட்டாங்க போல. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீங்களே பார்த்திருப்பீங்களே, மாண்புமிகு மரியாதைக்குரிய கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி வாய பெனாயில் ஊத்தி கழுவணும். யார் யாரையெல்லாம் மாண்புமிகு மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்ல வேண்டியதாயிருச்சு பாருங்க. சரி, போய் தொலைது. மாண்புமிகு மரியாதைக்குரிய கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அவர்கள் நம்ம அண்ணன் சீமானை பார்த்து, யாரு அவர், யாருங்க, எம்பியா எம்எல்ஏவா, அவர் கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு நக்கலா ஆணவமா பேசி இருக்கிறாரு. இதுதான் பிடிக்க மாட்டேங்குது. இதனாலதான் தாவேகா கட்சிக்காரங்க மேல நமக்கு கொலை வெறி வருது. சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவாரு இல்ல, இராணுவத்தால அழிஞ்சவங்களை விட ஆணவத்தால அழிஞ்சவங்க தான் அதிகம் அப்படின்னு. இவங்களுக்கு அந்த படத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. இவங்களோட தலைவர் தளபதி விஜய் நடிச்ச கில்லி படத்துல ஒரு வசனம் வரும். கபடி ஆடலாம், கில்லி ஆடலாம், கோலி குண்டு ஆடலாம், கேரம் ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், ஏன் கதகளி கூட ஆடலாம், ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாதுடா அப்படின்னு. ஆனா இன்றைக்கு தாவேகா அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஆணவத்தோட உச்சியில ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஜய் பாலாஜி அண்ணன் சீமானை பற்றி பேசியதற்கு நான் அப்புறம் வரேன். அவருடைய அந்த நக்கல் பேச்சுல இருக்கிற தீண்டாமைய கொஞ்சம் நாம பேசியே ஆகணும். அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன எம்பியா எம்எல்ஏவா, அவர் கேட்டதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு இல்ல. அப்ப இவரை யாராச்சும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவங்க ஒண்ணு எம்பியா இருக்கணும், இல்லைன்னா எம்எல்ஏவா இருக்கணும், இல்லைன்னா அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்க கூடாது. அப்படித்தானே? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? திமிரு, தெனாவட்டு, ஆணவம், அகம்பாவம். இப்ப நாளைக்கே தொகுதியில ஒரு பிரச்சனை. விஜய் பாலாஜிக்கு ஓட்டு போட்ட சாதாரண சாமானியன் ஒரு வாக்காளர் வந்து, ஐயா தொகுதியில இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்க, ரொம்ப நாளா அதுக்கு தீர்வே இல்லாம இருக்கு, நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்தா, தூரப்பட, யாரு நீ, எம்பியா எம்எல்ஏவா, நீ எல்லாம் வந்து என்ன கேள்வி கேட்கிற, என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லுவாரோ? சொன்னாலும் சொல்லுவாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து பிரதமர், முதல்வர், எம்பி, எம்எல்ஏ இவங்க தான் கேள்வி கேட்கணும். எவ்வளவு திமிருடா உங்களுக்கெல்லாம், எவ்வளவு திமிரு! யாரு நீங்க, எங்க இருந்தீங்க? இன்னைக்கு நீங்க எல்லாம் அமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ரெண்டு கொம்பு முளைச்சிருதா? ரெண்டு கொம்பு முளைச்சிருதான்னு கேக்குறேன். அமைச்சர் விஜய் பாலாஜியை பார்த்து கேக்குறேன், சீமான்னா யாருன்னு கேக்குறீங்களே, முதல்ல நீங்க யாரு? நீங்க யாரு? உங்களோட அடையாளம் என்ன? 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க யாருன்னு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இன்னைக்கு நீங்க எம்எல்ஏ, இன்னைக்கு நீங்க அமைச்சர், இன்னைக்காச்சும் நீங்க யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? வாங்கல, தெருவுல இறங்கி போவோம். எந்த ஒரு பந்தோபஸ்தும் இல்லாம, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம சாதாரணமா என் கூட வாங்க, தெருவுல வாங்க. நீங்க யாருன்னு யாருக்காச்சும் தெரியுதான்னு பார்க்கலாமா? ஆனா அண்ணன் சீமானோட படத்தை காட்டினாலே இவர் சீமான், நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர், பேச்சாளர், தமிழ் தேசியம் பேசுவாரு அப்படின்னு மக்கள் அண்ணன் சீமானை அடையாளம் காட்டுவாங்க. உங்களுக்குன்னு என்ன அடையாளம் இருக்கு? 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க யாரு? பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, கந்து வட்டி வசூல் பண்ணவரு, வீட்டுக்கும் ஊருக்கும் அடங்காம ஊதாரியா திரிஞ்சவரு. இதுதானே உங்களோட அடையாளம்? தெரியாம தான் கேக்குறேன். தேர்தலுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல, உங்க தெருவுல, உங்க வீட்டை தாண்டி 10 வீடு தள்ளி நீங்க யாருன்னு கேட்டு இருந்தா அவங்க சொல்லி இருப்பாங்களா? குறைஞ்சபட்சம் பக்கத்து ஊருக்கு போய் விஜய் பாலாஜி யாரு அப்படின்னு கேட்டு இருந்தா அவங்க உங்களை பத்தி சொல்லி இருப்பாங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்காச்சும் நீங்க யாருன்னு தெரியுமா? எதுவுமே கிடையாது. உங்க பேருக்கு முன்னாடி இருக்கிற விஜய் அப்படிங்கிற பெயரை தூக்கிட்டா நீங்க வெறும் பாலாஜி தான். உங்களுக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. உங்களுக்குன்னு நீங்க சம்பாதிச்ச அடையாளம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. விஜயோட செல்வாக்குல இன்னைக்கு நீங்க எம்எல்ஏவா ஆகி இருக்கிறீங்க, அமைச்சர் ஆகி இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய சொந்த செல்வாக்குல எம்எல்ஏ ஆகல. மக்களுக்கு நீங்க செஞ்ச சேவையை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கல. அப்படி உங்களுக்கு சொந்த செல்வாக்கு இருக்கு அப்படின்னா வாங்க, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் இடைத்தேர்தல்ல வந்து போட்டி போடுங்க. போட்டி போட்டு வெற்றி பெற்று காட்டுங்க பார்க்கலாம்.
அப்ப தெரியும் உங்களோட செல்வாக்கு என்ன அப்படின்னு. இப்படி விஜயோட பேரை வச்சு ஒரு அடையாளத்தை சம்பாரிச்சுக்கிட்டு விஜயோட செல்வாக்குல எம்எல்ஏ ஆகிட்டு நீங்க அண்ணன் சீமானை பார்த்து யாரு அப்படின்னு கேக்குறீங்க. அவர் என்ன எம்பியா எம்எல்ஏவா அப்படின்னு நக்கல் அடிக்கிறீங்க. ஆனா நீங்க அந்த கேள்வியை கேட்டது கூட ஒரு வகையில நல்லதா போச்சு. என்னன்னா, தமிழ்நாட்டுல கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறைக்கு விஜய் பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் அமைச்சரா இருக்கிறாருன்னு நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிய வந்திருக்கு. நாளைக்கே யாராச்சும் வந்து கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி யாருப்பா அப்படின்னு கேட்டா, அவரை தெரியாது, அவர்தான் சீமான் யாருன்னு கேட்டவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த வகையில பார்த்தா விஜய் பாலாஜிக்கே ஒரு அடையாள பிச்சை போட்டது அண்ணன் சீமான் தான். நாளைக்கே யாருப்பா அமைச்சர் விஜய் பாலாஜி அப்படின்னு கேட்டா மக்கள் உடனே சொல்லுவாங்க, அவர் தாங்க சீமான் யாருன்னு கேட்டவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நீங்க அந்த கேள்வியை கேட்டதுனால தான் இந்த மூஞ்சி எல்லாம் அமைச்சரா இருக்கு அப்படின்னே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துச்சு. இப்படி காலம் முழுக்க அடுத்தவங்களோட பேரை வச்சு ஒரு அடையாளத்தை தேடிக்கிட்டு அடுத்தவங்களோட செல்வாக்க வச்சு பதவியை அனுபவிச்சுக்கிட்டு ஆணவத்திலையும் அகம்பாவத்திலையும் சுத்திக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் அண்ணன் சீமானை பார்த்து யாருன்னு கேக்குறீங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன் வச்சு அந்த கொள்கைக்காகவே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி 15 ஆண்டுகள்ல அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற உயரத்துக்கு கொண்டு வந்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். அவரை பார்த்து யாரு அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா? அது சரி, கொள்கை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருளே உங்களுக்கு எல்லாம் தெரியாதே. உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க என்னைக்காச்சும் ஒரு போராட்டத்தை செஞ்சிருப்பீங்களா? ஆனா எங்களுடைய அண்ணன் சீமான் கடந்த 15 ஆண்டுகள்ல பங்கெடுக்காத மக்கள் போராட்டமே இல்லை. வேணும்னா பட்டியல் சொல்லட்டுமா? கூடங்குளம் அணு உலை போராட்டம், நியூட்ரினோ ஆய்வு மைய எதிர்ப்பு போராட்டம், ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டம், சேலம் 8 வழி சாலை எதிர்ப்பு போராட்டம், பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு போராட்டம், எழுவர் விடுதலை போராட்டம், விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம், இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை போராட்டம், ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டம், கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம், கல்லிறக்கும் போராட்டம், மேய்ச்சல் நில உரிமைக்கான போராட்டம் அப்படின்னு கடந்த 15 ஆண்டுகள்ல மட்டும் பலாயிரக்கணக்கான மக்கள் போராட்டங்கள்ல பங்கெடுத்தவர், குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். நீங்க எல்லாம் அவரோட கால் தூசிக்கு கூட ஈடாக மாட்டீங்க. நீங்க அவரை பார்த்து சீமான்னா யாரு அப்படின்னு கேக்குறீங்க. இந்த கேள்விய உங்களுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கிறாரு இல்ல, அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுவாரு, பட்டியல் போட்டு சொல்லுவாரு சீமான்னா யாரு அப்படின்னு. சரி, நீங்க ஏன் ராஜ்மோகன் கிட்ட கேட்கணும்? உங்களுடைய முதலமைச்சர் கிட்ட கேளுங்க. தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரா ஆன உடனே அண்ணன் சீமானோட வீட்டுக்கே போய் பார்த்தாரு இல்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க சீமான்னா யாரு அப்படின்னு. தம்பி விஜய் பாலாஜி, நீங்க கத்தி படத்துக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அந்த கத்தி படத்துக்கு வந்த பிரச்சனைய முன்ன நின்னு தடுத்து அந்த படம் வெளியாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் எங்க அண்ணன் சீமான். சரியா? அதனால யார பத்தி பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாய விடணும். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஆணவத்துல ஆடக்கூடாது. அடிச்ச புயல் காத்துல குப்பை காகிதம் பறந்து போய் கோபுரத்து மேல உக்காந்துருச்சு அப்படின்னா அந்த குப்பை காகிதம் ஒன்னும் ஒசந்ததா ஆகிடாது. நாளைக்கே புயல் நின்னுச்சுன்னு வைங்க, குப்பை தரைக்கு வந்துதான் ஆகணும். நீங்க ஜெயிச்சிட்டதுனால பெரியாளா ஆகிடவும் மாட்டீங்க. தோத்துட்டதுனால எங்க அண்ணன் சிரமப்பட்டும் போயிட மாட்டாரு. எங்க அண்ணன் தமிழ்நாட்டு மக்களோட மனசுல இருக்கிறாரு. நாளைக்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் மக்கள் அவரைத்தான் தேடுவாங்க. புரியுதா? அதனால ஆணவத்தை அடக்கிட்டு பேச கத்துக்குவோங்க. ஆனா நாம எவ்வளவு தான் சொன்னாலும் இந்த தாவேக அமைச்சர்களுக்கு ஆணவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையாதுங்க. இப்படித்தான் போன வாரம் முழுக்க ஒருத்தர் ஆணவத்தோட உச்சியில நின்னு ஆடிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் நங்கு 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 நங்குன்னு கொட்டு வச்சிருக்கு. யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.4 ஏக்கர் நிலத்தை யாரோ 2 பேரு 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செஞ்சு வித்திருக்கிறாங்க. அவங்க அமைச்சர் ரமேஷோட பினாமிகள் அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதுக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இப்படியெல்லாம் நீங்க போய் பரப்புனீங்க, உங்க மேல நான் கேஸ் போடுவேன், உங்களை கைது பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் மிரட்டினாரு.
ஒரு சிலரை கைதும் செஞ்சாரு. அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? அரசையோ அமைச்சரையோ விமர்சிப்பது அரசுக்கோ பொது அமைதிக்கோ எதிரான குற்றம் ஆகாது. அவதூறான தரக்குறைவான கருத்துக்களை வெளிப்படுத்துவது புலன் விசாரணைக்கு உரிய குற்றம் அல்ல. ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும். பழனி கோவில் நில விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் மீது அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்ட வினோத் சூர்யா ஜாமீன் கோரிய வழக்கில் அவரை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. முடிஞ்சு போச்சா? யாரும் எங்களை எதிர்த்து பேசவே கூடாது. எங்களை யாராச்சும் கேள்வி கேட்டாங்க, அவங்கள அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருவோம், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் மிரட்டினாங்கல்ல. அந்த மிரட்டலுக்கும் ஆணவத்துக்கும் நீதிமன்றம் நல்ல நங்குன்னு கொட்டு வச்சிருக்கு. கேள்வி கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். உங்க துறையில இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, தப்பு செஞ்சது உங்களுடைய பினாமிகள், உங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில மட்டும்தான் சொல்லணும், மறுப்ப சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசுனீங்க, கைது பண்ணி உள்ள போட்டுடுவேன் அப்படின்னு எல்லாம் மிரட்டக்கூடாது. மிரட்டினா நீதிமன்றம் இப்படித்தான் கொட்டு வச்சு அனுப்பும். ஆக இதுக்கப்புறமாச்சும் தாவேகா அமைச்சர்கள் வாய அடக்கி பேசுங்க, ஆணவத்தை அடக்கி பேசுங்க. இல்லன்னு வைங்க, இந்த ஆணவமே உங்களை அழிச்சிரும். புரியுதா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கன். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.